ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ம், என் பேர் கார்த்திக். ஸோ உங்களில் சில பேருக்கு என்ன தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து இப்போது புதுசாக வந்து ஒரு யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கு அதுக்கு வந்து மக்கள் பார்வை அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்கேன். ஸோ இது எதுக்காக ஆரம்பித்தேன் அப்படின்னா, இப்போ கொஞ்ச நாளாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அரசியல் வட்டாரத்தில் வந்து நிறைய வந்து பேச்சு பொருளாக பார்த்துட்டு தான் இருக்கோம். நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்க, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ இது எனக்கு ஒரு தாக்கமாக இருக்குது. இது என்ன இது இப்படி இருக்குது, இப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓரளவுக்கு நமக்கு வந்து அரசியல் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சாலுமே நமக்குமே இவ்வளோ கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ அரசியல் பற்றி கொஞ்சம் கூட தெரியாதவங்க இருக்காங்க இல்லையா? அவங்களுக்குலாம் இது எப்படி புரியும், என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு மாதிரி எனக்கு ஒரு மாதிரி கேள்விக்குறியாவே இருந்துச்சு. ஸோ அதை பற்றி நம்மளும் கொஞ்சம் இதுக்கப்புறம் பேசலாம் மக்கள்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது என்னோடய நியூ பிகினிங். ஸோ எனக்கு ஏற்கனவே நான் பண்ண சில என்னுடைய கூட இருக்கிறவங்க, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து நான் பண்ணுற விஷயங்களுக்கு எல்லாருக்குமே நீங்கள் சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஸோ இதுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணி கொடுப்பீங்க நான் நம்புகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம எல்லாரும் ஓட்டு போட்டு நம்ம விஜயண்ணா வந்து சிஎம் ஆக்குனதுக்கு வந்து நம்ம ஒரு வாழ்த்து தெரிவிச்சுக்கலாம். வாழ்த்துக்கள் விஜயண்ணா. ஸோ உங்களுடைய பணி சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மாற்றம் வேணும் தான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் மாற்றத்தை தருவீங்க நாங்கள் நம்புகிறோம். மாற்றத்தையும் பார்த்து தான் இருக்கோம். ஸோ புரியாத மக்களுக்கும் தெரியாத மக்களுக்கும் வந்து நீங்கள் இன்னும் வந்து கீழே இறங்கி நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுக்கணும். ஸோ நாங்களும் வந்து அதுக்கு உறுதுணையாக இருப்போம். அரசியல் பற்றி நாங்களும் பேச போகிறோம். இது வரைக்கும் எங்களுக்கு யாருக்குமே அரசியல் தெரியாது. நாங்கள் உண்டு வேலை உண்டுன்னு தான் இருந்தோம். இப்போ நீங்கள் என்னைக்கு அரசியலுக்கு வந்தீங்களோ அன்னிலேருந்து நாங்களும் அரசியல் பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இனிமேல் நாங்களும் வந்து அரசியல் பேச போகிறோம். மக்களே, நீங்களும் பேசுங்க, நானும் பேச போகிறேன். எனக்கு தெரிஞ்ச அரசியல் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். நமக்கு யாருக்குமே எதுவும் தெரியாது. ஸோ இது ஒரு முயற்சி தான். நமக்கு தெரிஞ்சுதான் நம்ம மக்களுக்கு ஷேர் பண்ணுவோம். ஷேர் பண்ணுறது ஏதாவது நல்ல ஐடியாக்கள், நல்ல விஷயங்கள், ஏதாவது ஒரு சொல்யூஷன்ஸ் நம்மளால் கொடுக்க முடியுது அப்படின்னா, டைரெக்டாக கவர்மெண்ட்டுக்கு போகுது அப்படின்னா, அது நம்ம மூலியமாகவும் சில ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கும். ஸோ நம்ம தொடர்ந்து பேசுவோம். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.